ஏங்க, சரசு மாமனார் நேற்று கல்யாணத்துக்கு வந்திருந்தாரே, அவர்கிட்ட நம்ம குலதெய்வம் எந்த சாமின்னு கேட்டிங்களா? கேட்டேன் கனகா. அவருக்கும் தெரியலையாம். அவங்க சாமி அழகு சுந்தரி அம்மனாம். அவங்களும் குளித்தலை தானே. அப்போ நம்ம சாமியும் அந்த அம்மனா இருக்குமோ? இருக்காதாம். என்னமோ உறவு முறையெல்லாம் சொன்னார். அந்த சாமி நமக்கு வராதாம். எப்போதான் நம்ம குலதெய்வம் நமக்கு கிடைக்குமோ தெரியலை, சலித்து கொண்டாள் கனகா. தியாக உடனே அங்கே இருந்து எஸ் ஆனார். தொடர்ந்து வரும் கனகாவின் புலம்பல் அவருக்கு மனப்பாடமே ஆகிவிட்டது. மகனுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை. மகளுக்கு 29 வயது ஆகிறது. ஆனால் இன்னும் எந்த வரனும் சரியாக அமையவில்லை. ஜோசியரிடம் போனதில் குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்குது, அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் என்று சொல்லிவிட்டார். புகுந்த வீட்டார் மேல் முதலில் இருந்தே இவளுக்கு எரிச்சல். இதை கேட்டதும் பன்மடங்காகிவிட்டது கனகாவுக்கு. அவள் 18 வயதில் திருமணமாகி வரும்பொழுது மாமியார் இறந்து சில வருடங்கள் ஆகியிருந்தன. ஒரே நாத்தனாரும் திருமணம் முடிந்து அவர் வீட்டுக்கு போய்விட்டிருந்தார். புகுந்த வீட்டுக்கு வந்த கனகாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவர்கள் திராவிட கட்சியினர். சாமி நம்பிக்கையே கிடையாது. வீட்டில் ஒரு சாமி படம் கூட இல்லை. கனகாவோ பெருமாள் பக்தை. பிறந்த வீட்டில் எல்லாமே பெருமாள் தான். திருமணமான முதல் வாரத்திலேயே பிறந்த வீடு திரும்பிவிட்டாள். அப்பாவுடன் படை சண்டை போட. தெரிஞ்சுதான் அந்த இடத்தில் என்னை கட்டி கொடுத்தீங்களாக்கும். அவங்க சாமியே கும்பிட மாட்டாங்களாம். வீட்டில் விளக்கேற்றுறது கூட இல்லை. என்னை இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுருக்கீங்களே. எனக்கு கீழே 2 பொட்ட பசங்க இருக்காங்கன்னு தானே இப்படியெல்லாம் பண்ணினீங்க. ஒழுங்காக காலேஜாவதும் படித்து முடிச்சிருப்பேன். கையில் சிலம்பில்லாத கண்ணகி போல் அப்பா முன்னாடி நின்று நியாயம் கேட்டு கொண்டிருந்தாள். கனகா சந்தேகப்பட்டது என்னமோ நிஜம்தான். பையனின் அப்பா சோமசுந்தரத்துக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவள் அப்பா வைகுண்டநாதனுக்கு தெரியும். நல்ல படித்த பையன், வசதியான குடும்பம். அதனால் அந்த இடத்தை விட்டுவிட அவருக்கு விருப்பமில்லை. கல்யாணத்தை கூட சோமசுந்தரம் சோபா கல்யாணமாகத்தான் பண்ணணும்னு சொன்னாராம். ஆனால் அதுக்கு வைகுண்டநாதன் ஒத்துக்கவில்லை. சோமசுந்தரத்துக்கும் மனைவி இல்லாத வீட்டில் மகளும் திருமணமாகி போய்விட்டதால் சமைக்கவும் வீட்டை பார்த்து கொள்ளவும் ஒரு பெண் தேவையாக இருந்தது. இந்த விஷயத்தில் ரொம்ப முரண்டு பிடித்து இதற்கு முன் வந்த 2-3 பெண் வீட்டார் வேண்டாம் என்றும் போய்விட்டார்கள். அதனால் ஐயர் வைத்து கல்யாணம் நடத்த சரி என்று ஒத்துக்கொண்டார். மகளை சமாதானப்படுத்தினார் வைகுண்டநாதன். நீதான் அந்த வீட்டுக்கு போய்விட்டே இல்லம்மா, நீ விளக்கேத்து. இந்த பெருமாள் படத்தை எடுத்துட்டு போய் வச்சுக்க. நீ சாமி கும்பிடு. உன்னை யாரு என்ன சொல்ல போறாங்க என்று மகளை சமாதானம் பண்ணினார். உங்கள் மாமனாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெருமாள் படத்தை பேப்பரில் கட்டி கொடுத்து அடுத்த வண்டியிலேயே ஏற்றி விட்டு விட்டார். அவளும் குடும்பத்தை நன்றாகவே வழிநடத்தினாள். மாமனாரும் இவள் சமைத்து போடும் அருமையான சாப்பாட்டுக்கும் வீட்டை நிர்வகிக்கும் சிறப்பான திறனுக்கும் அடிமையாகி அவள் சாமி கும்பிடுவதை தடை செய்ய முடியவில்லை. இவளும் ஒரு பண்டிகை பாக்கி விடாமல் எல்லா பண்டிகைகளும் கொண்டாடினாள். இஷ்டப்பட்ட கோவில்களுக்கும் கணவனையும் உடன் அழைத்து கொண்டு போனாள். எங்காவது கடவுள் மறுப்பு குணம் பசங்களுக்கு வந்துவிடுமோ என்று பயந்து சின்ன வயதிலிருந்தே விழுந்து விழுந்து சாமி கும்பிட பழக்கி வைத்து விட்டாள். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ குலதெய்வம் யார் என்று தெரியாமல் திண்டாடுகிறாள். மாமனாருக்கு கட்சி விசுவாசிகளிடம் இருந்த நெருக்கம் உறவினர்களிடம் இல்லை. அதனால் இவளுக்கும் அவர் பக்க சொந்தங்களிடம் பழக்கமில்லாமல் போய்விட்டது. நாத்தனாரும் தன்னால் முடிந்த அளவு தன் அப்பாவளி சொந்தங்களை கேட்டு பார்த்தாள். யாருமே குலதெய்வ வழிபாடு செய்வதாக தெரியவில்லை. இது தெரிந்தவுடன் திரும்ப அவளின் கோபம் உச்சிக்கு போய்விட்டது. உங்கள் குடும்பத்தில் யாருமே சாமி கும்பிடுறதில்லையாம். என்ன குடும்பமோ இது? ஒரு பொங்கல் வைக்கிறது இல்லை, கிடா வெட்டுறது இல்லை. நம்ம பசங்களுக்கு மொட்டையடித்து காதி குத்தினதில் இருந்து வேற சாமிக்கு பண்ணினதால் சாமி குத்தம் தான் சேர்ந்து விட்டது. மூக்கை சிந்தினாள். இப்படியாகவே சில வருடங்கள் மூக்கை சிந்தி சிந்தி அவள் மூக்கே சிவப்பாகி போய்விட்டது. அம்மா, எனக்கு விஜயவாடாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஜாயின் பண்ணணும். வினிதா வேலையை விட்டுடலாம்னு இருக்காம்மா. அவளுக்கும் சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுது.
அதனால் அவளும் விஜயவாடா வர்றதுல பெரிய சிக்கல் எல்லாம் இல்லைம்மா. பெங்களூரிலிருந்து மகன் அருணிடம் இருந்து ஃபோன் வந்தவுடன் கனகாவுக்கு மனதினுள் சந்தோஷம். 2 பேரும் வேலை வேலைன்னு ராப்பகலாக உழைக்கிறதுனால தான் அவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையோன்னு அவளுக்கும் ஒரு சந்தேகம். மருமகள் வேலையை விடுகிறாள் என்றதும் கொஞ்சம் நிம்மதி. விஜயவாடா போய் 3 மாதத்துக்கெல்லாம் வினிதா முழுகாமல் இருக்கான்னு செய்தி. இங்கே மகள் ரம்யாவுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை அமைந்து 2 வாரத்தில் ஹோட்டலில் திருமணம். கனகாவுக்கு சந்தோஷம் தலைகால் புரியவில்லை. மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனாள் கனகா. எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்காம எல்லாம் நடந்ததுன்னு தியாகுவுக்கு மனைவியை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்க ஆசை. ஆனால் மனைவியிடம் அனாவசியமாக வாயை கொடுத்து வம்பை விலைக்கு வாங்க வேண்டாம்னு அவரின் பகுத்தறிவு சொல்லியதால் தியாகு வாயவே திறக்கவில்லை. அம்மா, 1 மாதம் வந்து எங்களோட வந்து இருந்துக்கோங்க. நீங்கள் கவலைப்பட்டதுக்கெல்லாம் இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய உங்கள் முறைன்னு தங்கைக்கு திருமணம் முடிந்த கையோடு விஜயவாடாவுக்கு கூட்டிட்டு போய்விட்டான் அருண். அப்பார்ட்மெண்ட் அமைதியான ஒரு பகுதியில் இருந்தது. மேல் மாடியிலிருந்து கிருஷ்ணா நதி தெரிந்தது. கூடவே பக்கத்தில் ஒரு சின்ன கோவிலும். அது என்ன கோவில் வினிதா? சாயங்காலம் அவர் வந்ததும் உங்களை கூட்டிக்கிட்டு போகலாம்னு இருக்கோம் அத்தை. உங்கள் பேரில் உள்ள கோவில்தான். அம்மன் பேரு கனகதுர்கா. இந்த வீட்டுக்கு வந்ததும் பக்கத்து வீட்டு அக்கா எங்களை அந்த கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. சின்ன கோவில் தான், ஆனால் அந்த கோவிலுக்கு போனதும் எங்கள் 2 பேருக்குமே அப்படி ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அடுத்த வாரமே ஏதோ கோவிலில் திருவிழா விசேஷம்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டு அக்கா தான் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன், வேண்டிக்கிட்டு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னாங்க. அருணுக்கு என்ன தோணுச்சோ தெரியவில்லை. அத்தை அபிஷேகத்துக்கும் பணம் கட்டி பட்டுப்புடவை வாங்கி அம்மனுக்கும் சாத்தினார். அடுத்த மாதமே குட் நியூஸ் எங்களுக்கு. அதனால் குழந்தை பெண்ணா பிறந்தா கனகதுர்கான்னு பேரை வைக்கிறதாக வேண்டியிருக்கோம். இது உங்கள் பேரும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆச்சரியமாக இருந்தது கனகாவுக்கு. தான் கும்பிடுற எல்லா தெய்வமும் இந்த சாமி மூலம் கண்ணை திறந்து பிரச்சனைகளை தீர்த்து விட்டது என்று நினைத்து கொண்டாள். சாயங்காலம் அருண் வந்ததும் கோவிலுக்கு போனார்கள். வினிதா சொன்ன மாதிரியே அம்மனை பார்த்தவுடனே கனகாவுக்கு மனதில் அமைதி ஏற்பட்ட மாதிரி தோன்றியது. தெலுங்கில் பேசிக்கொண்டிருந்த குருக்கள் அருணை பார்த்ததும் தமிழில் வரவேற்றார். அம்மாவை அறிமுகம் செய்து வைத்தான் அருண். தமிழில் பேசுகிறீங்களே, எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும் என்று கேட்டாள் கனகா. நாங்கள் வீட்டில் தமிழ் தான் பேசுவோம்மா. இங்கே இருந்து பல தலைமுறை முன்னாடி தமிழ்நாடு போய் செட்டிலான குடும்பம் எங்களது. மதுரை பக்கம்தான் எங்கள் உறவினர்கள் பெரும்பாலும் வசிக்கிறாங்க. திருமலை நாயக்கர் காலத்தில் குடிபெயர்ந்ததாக ஐதீகம். இதோ இந்த கனகதுர்கா தான் எங்கள் குலதெய்வம். இங்கே இருந்த பூசாரிக்கு மலேசியாவில் மாரியம்மன் கோவில் ஒன்றில் வேலை கிடைச்சிது. அதனால் எங்கள் அப்பாவை இங்கே வந்து பார்த்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. மதுரையிலே 2-3 கோவிலுக்கு அவர் இன்சார்ஜாக இருக்கார். அவர்தான் நம்ம குலதெய்வ கோவில். பூசாரி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு என்னை போன வருஷம் இங்கே அனுப்பி வைத்தார். எனக்கும் என் மனைவிக்கும் இங்கே ரொம்ப பிடிச்சு போச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல பக்தி இருக்குது. கோவிலுக்கு நல்லா செய்கிறாங்க என்றார் பூசாரி. அதனால் டெம்ப்ரவரியாக நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகிவிட்டோம். இங்கே பொங்கல் எல்லாம் வைக்கிற வழக்கம் இருக்கா? அது இல்லைம்மா, ஆனால் என்ன வேணால் பிரசாதமாக செஞ்சு சாமிக்கு படைச்சு இங்கே வரவங்களுக்கு கொடுக்கறது வழக்கம். உங்கள் பையன் கூட சர்க்கரை பொங்கல் வடைன்னு சாமிக்கு 2 மாதம் முன்னாடி படைச்சு எல்லோருக்கும் அவர் கையாலேயே கொடுத்தாரே. பெருமையாக மகனை பார்த்து கொண்டாள். நல்லாத்தான் வளர்த்திருக்கோம் என்று மனதில் பூரிப்பு. 1 மாதம் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு ஊர் திரும்பினாள் கனகா. சாமி அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி கொண்டிருக்கையில் கனகாவின் கணவர் தியாகு வந்தார். ஃபோனில் சொல்ல மறந்துட்டேன் கனகா. 2 நாள் முன்னாடி சரசு மாமனாரை எதேச்சியாக பஸ்ஸிலே பார்த்தேன். அவர் சமீபத்தில் தான் எங்கள் அப்பாவோட பெரியப்பாவின் கடைசி மகனை மதுரையில் ஒரு கல்யாணத்தில் பார்த்தாராம். நம்ம குலதெய்வம் தேடுறதை சொல்லி ஏதாவது விவரம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெரியப்பா நம்ம பூர்வீகம் தமிழ்நாடே இல்லை, ஆந்திராவில் விஜயவாடா அப்படின்னு சொன்னாராம். அங்கே இருந்து மதுரையில் செட்டிலான குடும்பங்களில் நம்மளதும் ஒன்றாம். எங்கள் தாத்தா தான் மதுரையிலிருந்து குளித்தலைக்கு வந்துட்டாராம். விஜயவாடாவில் ஏதோ அம்மன் தான் நம்ம குலதெய்வம்னு சொன்னாராம்.
அவர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு, நீ வந்ததும் பேசலாம்னு தான் நான் இன்னும் பேசலை என்றார் தியாகு. கண்களில் கண்ணீர் மல்க தன் ஹேண்ட்பேக்கில் இருந்த சின்ன கனகதுர்கா படத்தை எடுத்து சாமி மாடத்தில் நடுவாக அமர்த்தி சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து வணங்கினாள் கனகா. கணவரிடம் மகன் மூலமாக நம்ம குலதெய்வம் அருள் நமக்கு கிடைச்சிருச்சுங்க என்றும் அங்கு நடந்தவற்றையும் விவரமாக எடுத்து கூறினாள். இப்பொழுதுதான் தியாகுவுக்கு தெய்வ பக்தி வர ஆரம்பித்து விட்டது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம்.